நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, நான் பார்ட்டிக்கு போனது உண்மைதான். ஆனா நீங்க ஒண்ணு கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடல. ஆனா நீங்களும் படம் பார்க்க தானே போனீங்க, அதுவும் என்ஜாய் பண்ண. இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. என்னது நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீங்க தானே சொன்னோம். ஐயோ, ஒரு சில நேரத்துல என்ன சொல்ல வரேன்னு எனக்கே புரியாது. பதட்டத்துல நான் உளறிட்டேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே பெரிய தப்பு செஞ்சிருக்கோம் இல்லையா? மனுஷனாலே தவறு செய்யறது சகஜம் இல்லையா? சின்னவங்களும் செய்வாங்க, பெரியவங்களும் சில நேரத்துல செய்வாங்க இல்லையா? இப்ப இது சண்டை போடுறதுக்கான நேரம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அத்தை கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். அத்தை ஊர்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க படம் பார்க்க போனோம்னு உங்களுக்கு தெரிஞ்சது. இல்லனா நம்ம சவிதா ராத்திரி நேரத்துல அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனான்னு தெரிஞ்சது. அதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போனீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்னு அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அம்மா கிட்ட போய் சொல்லணுமா? வேற என்ன செய்யறது? நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாமா? ஊர்ல எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, அத்தைக்கு தெரிஞ்சா இந்த எண்ணெயை ஊத்தி நம்மள கொளுத்திடுவாங்க. இங்க பாருமா சவிதா, தயவு செஞ்சு பதட்டத்துல பேசாத. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அத்தை குலதெய்வம் கோயில இருந்து திரும்பி வராங்க. அவங்க இங்க வந்த உடனே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுவும் இல்லாம தீபாவளி பண்டிகை கூட நம்மளால நிம்மதியா கொண்டாட முடியாது. ஆமா சவிதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம தான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம்ல. நிச்சயமா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அதனால நாங்க சொல்றதுக்கு நீ சரின்னு. ஆனா அண்ணா, இவ்வளவு சாக போறா, நம்மளையும் சாவடிக்க போறா. நீ அமைதியாரு, எதை பத்தி யோசிக்காத. அந்த திருடனுங்க வந்துட்டு போன அடையாளம் ஒரு இடத்துல கூட இல்ல. நீ ஏன் அம்மா கிட்ட போய் எதுவுமே சொல்லலன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவகிட்ட நீங்களே பேசி புரிய வைங்க. நாங்க சொல்ற பேச்சு கேளுமா? சரி அண்ணி, நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆனா உங்க எல்லாரும் முகமும் ரொம்ப வாடி போயிருக்கு. அம்மா அங்க வரும்போது எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்பதான் அம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா அம்மா சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. ஒருவேளை நம்ம முகம் வாடி போயிருக்கிறத பார்த்து அம்மாவுக்கு ஒரு துளி சந்தேகம் வந்தா கூட அவங்க பேசி பேசி ஒரு செகண்ட்ல எல்லா உண்மையும் வர வச்சிருவாங்க. பாருமா, நீயும் கொஞ்சம் சரி. அனி, அம்மா வந்துட்டாங்க. அம்மா முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கடையை நீங்க பார்த்ததே இல்லைல்ல? நம்ம வீட்டில இருந்து கடைக்கு 2 நிமிஷத்துல வந்துடலாம். உங்க ரூம்ல இருக்க ஜன்னல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்தாலே போதும். நம்ம கடை அங்க இருந்து நல்லா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு எப்போவாவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அங்கிருந்து என்ன கூப்பிடலாம் இல்லையா? ஆனா மெதுவா கூப்பிடுங்க. அண்ணா போலாம் அண்ணா.
அம்மா தாயே, நான் நினைச்ச மாதிரி தீபாவளி அன்னைக்கே வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறங்கு இறங்கு இறங்கு. மோகன், சாமானெல்லாம் எடுத்து உள்ள வை. வாங்கம்மா. நல்லா இரு. தீர்க்க சுமங்கலியா இரு. நல்லா இரு. அவ்வளவுதான்ப்பா, வச்சுக்கோ வச்சுக்கோ. உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? என்ன இன்னைக்கு அதிசயமா வீட்ல இருக்க? மீனாட்சி, விக்ரம், சின்ன பையனை கடையை பாத்துக்க சொல்லி நீங்க வீட்ல என்ன பண்றீங்க? அத்த 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வேற யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீங்க இல்லாம வீட்டுல சந்தோஷமே இல்ல அத்த. எந்த ரூம்குள்ள போனாலும் எனக்கு ஒரு மாதிரியாவே இருந்தது. இவர் என்னடானா ஒரு நாளைக்கு 4-5 தடவை நீங்க வரீங்களான்னு கதவு கிட்ட வந்து பாக்குறாரு. அதுவெல்லாம் மத்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இல்லாம நான் எப்படி கடைக்கு போறது? கடை நமக்கு முக்கியம்தான், ஆனா வீடு அதை விட நமக்கு முக்கியம் இல்லையா? ஏன் இங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வா போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா மீனாட்சி, அயன் பண்ணும்போது உன் மாமனாரோட குர்தாவை எரிச்சிட்டியா என்ன? அதெல்லாம் இல்லைங்க அத்தை. அப்போ சமையல் அறையில இருக்கிற பாட்டில் எதையாவது உடைச்சிட்டியா என்ன? இல்ல அத்தை. ஏன் திடீர்னு இதெல்லாம் கேக்குறீங்க? அப்படின்னா உன் மனசுல என்ன அப்படி ஒரு பயம்? நான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை இவ்ளோ அழகா சுத்தம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கியே. நான் என்ன நினைச்சேன்னா 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போறோமே, வீடெல்லாம் அழுக்கா இருக்கும்னு நினைச்சேன். அத்தை, நான் ஒன்னும் அவ்வளவு மோசம் கிடையாது. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் உயிரை கூட கொடுப்பேன். தீபாவளி பண்டிகை இல்லையா அத்தை, அதனால வீடு சுத்தமா இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு. அதுவும் இல்லாம நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல, வீடு எப்பவும் சுத்தமா இருக்கணும், அப்பதான் வீட்டுல லட்சுமி நிறைஞ்சிருக்கும்னு. சரி, இதையெல்லாம் விடுங்க அத்தை. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, களைப்பா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சுடு தண்ணி வச்சுட்டேன். நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு வைக்கிறேன், சரிங்களா? அங்க நாங்க எல்லாரும் குளிச்சதுக்கு அப்புறமா தான் கிளம்பி வந்திருக்கோம். இப்ப நீ எங்களுக்காக என்ன தயார் பண்ணி வச்சிருக்கியோ அதையே எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. அதை எல்லாத்தையும் விட முதல்ல எல்லாருக்கும் தண்ணி கொடு, ரொம்ப தாகமா இருக்கு. அத்தை, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் பிறந்த வீட்டுக்கு நீ போகணும், மறு வீட்டு அழைப்புக்கு போகணும்னு நினைக்கிற, அதானே? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போ. இன்னைக்கு தீபாவளி பண்டிகை. இந்த வீட்டு மகாலட்சுமி இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதனால இன்னைக்கு நீ எங்கேயும் போக கூடாது. இங்க பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் எல்லாம்னு தெரிஞ்சுக்கோ. இனிமே பிறந்த வீட்டுக்கெல்லாம் அடிக்கடி போக கூடாது. இல்ல அத்தை, நான் உங்ககிட்ட அத பத்தி. இங்க பாரு, நான் ஒண்ணும் வானத்துல இருந்து இறங்கி வந்தவ கிடையாது. ஒரு காலத்துல நானும் ஒரு வீட்டு பொண்ணுதான். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தல தீபாவளி வந்தப்போ இப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. அப்ப என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்கலாம்ல, நான் உன்னைய பிறந்த வீட்டை கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. அங்க கூட்டிட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன கூட்டிட்டு போக வரமாட்டீங்க. அத்த, தண்ணி.
அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? நான் இதுல தண்ணி குடிக்க மாட்டேன்னு தெரியாதா? எங்க அப்பா எனக்கு பரிசா கொடுத்த அந்த கிளாஸ் எங்க போச்சு? ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போய் அதுல தண்ணி கொண்டு வா. அது அது வந்து என்ன வந்து போய்? எங்க அப்பா பரிசா கொடுத்த கிளாஸ கொண்டு போய் வித்துட்டு அதுக்கு பதிலா வேற கிளாஸ வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? அது வந்து நாங்க லாக்கர்ல வச்சிட்டோம். அது வந்து நீங்க இங்க இல்ல அதனாலதான். கிளாஸ லாக்கர்ல வச்சிட்டீங்களா? அந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க அதை லாக்கர்ல வச்சிட்டோம். இங்க இருக்கிற இந்த பானை, இந்த சேரு, இந்த டேபிள் இதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? இதெல்லாத்தையும் கூட லாக்கர்ல வச்சு தொலைய வேண்டியது தானே? என்ன நடக்குது இந்த வீட்ல? எல்லாம் எத்தால எழுத்து. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிறது? உன்னால ஒரு வெள்ளி கிளாஸ் கூட ஜாக்கிரதையா பாத்துக்க முடியாதா? எனக்கு அப்புறம் இந்த வீட்டை நீங்க எல்லாம் எப்படிதான் பாத்துக்க போறீங்களோ? இங்க பாரு விக்ரம், நாளைக்கு நீ பேங்க்குக்கு போய் லாக்கர்ல இருந்து அந்த கிளாஸ உடனே எடுத்துட்டு வந்துரு. ஆமாம்மா, அவ அப்பா அவளுக்கு கொடுத்த கிளாஸ் இல்ல அது. அந்த கிளாஸை கொண்டு வர்ற வரைக்கும் இவ தண்ணி குடிக்க போறதே இல்ல. உங்களுக்கும் அதுதானே வேணும். நான் ஒரேடியா போய் சேர்ந்துட்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூத்தடிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு ஆச்சு? உங்க முகம் ஏன் இன்னைக்கு ரொம்ப வாடி போயிருக்கு? ஏந்தாங்க, முதல்ல சுட சுட டீ குடிங்க, அப்புறம் உங்களுக்கு கலப்பாவே இருக்காது. வர வழியில எல்லாம் நல்ல தூக்கம் தான். ஒரு முறை கூட கண்ணை திறந்து பார்க்கல. நீ சொல்றது உண்மைதான் மீனாட்சி. ரொம்ப நேரம் தூங்குனா கலப்பாதான் இருக்கும். ஆமா, வர்ற வழியில உங்களுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படல? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தரிசனம் நல்லபடியா முடிஞ்சது. பூஜையெல்லாம் கூட ரொம்ப நல்லா நடந்தது. போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா வர வழியில ஒரு திருட்டு கண்டக்டர் சாமானுக்கெல்லாம் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டான். பார்த்து பொறுமையா குடி. கையில இருக்கிற டீ எங்கேயும் ஓடி போகாது. உட்கார்ந்து குடி. உட்காரு. மீனாட்சி, அங்க ஒரு கடிகாரம் இருந்ததுல? அது எங்க போச்சு? இந்த திருட்டு பசங்க எதையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. இதை வேற நாங்க கவனிக்காம விட்டுட்டோமே. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா கவனிக்கிறாங்களே. அது வந்து சொல்லி தொலை. அது வந்து கடிகாரம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ரிப்பேருக்கு அதை அனுப்பிட்டேன். பணம் செலவு பண்றதுக்கு எப்பவும் காரணம் தேடிக்கிட்டே இருப்ப நீ. நீ வீட்ல தானே இருக்க? இல்ல நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போய் கையெழுத்து போட போறியா? அம்மா சந்தியா, டீ குடிச்சு முடிச்சிட்டு நேரா ஒரு ரூமுக்கு போ. ரூமை எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வை. ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் தீபாவளி பூஜை, அப்புறம் ஆர்த்தி எல்லாம் இருக்கு. ஆண்டவா, என்கிட்ட கொடுங்க அக்கா. இங்கேயே உட்கார்ந்தா வேலைக்கு ஆகாது. தலைக்கு மேல வேலை இருக்கு. தீபாவளி பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் செய்யணும். ஆண்டவா, என்ன கஸ்தூரி இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? நிறைய வேலை இருக்கு, வா. சரிப்பா, நானும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வர்றேன்.
என்ன விஷயம்? குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் உங்கள் முகமே வாடி இருக்க. என்னாச்சு உங்களுக்கு? அது வந்து மனசுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது உங்கள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை என்னால இந்த விஷயத்தை உங்க முன்னாடி மட்டும் இல்ல, எல்லாரும் முன்னாடியே வச்சு பேசணும்னு நான் நினைக்கிறேன். அத்தையும் மாமாவும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம். என்னங்க? ஆ? என்னாச்சு? இன்னைக்கு சாயந்தரம் பூஜைக்கு நான் அந்த புடவையை கட்டிக்கிட்டுமா? எந்த புடைய வேணாலும் கட்டிக்க. ஏன் என்ன கேட்குற? இந்த வீட்டில் மகாலட்சுமிக்கு எந்த குறையுமே இருக்காது. அதனால தான் உன் கையில் எப்போவுமே பணம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள தொல்லை பண்ணுற? அதுவும் உண்மைதாங்க. இது எல்லாமே என் புள்ள சூர்யாவால தான். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அவனை மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை. அம்மா தாயே, என் பிள்ளைக்கு எப்பவுமே உன்னோட ஆசீர்வாதம் தேவை. ஐயோ ஓ. ஐயோ முடியலையே, இடுப்பு வலிக்குது. பஸ்ல என்ன வந்தோன்னு புரியல. மோகன், விக்ரம், அனி, அம்மாக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம மாட்டிக்கிட்டோம் அனி, அவ்வளவுதான். அவங்களுக்கு இப்ப எதுவுமே தெரிஞ்சிருக்காது. வாய மூடு. இது வரைக்கும் அத்தை யாரையாவது பாசமா கூப்பிட்டுருக்காங்களா சொல்லு. அதனால நீ எதுக்கு கவலைப்படாத. என்னாச்சு? கூப்பிட்டீங்களாமா? என்னாச்சு? இது எப்படி நடந்ததுன்னு சொல்லு.